Hi friends, இப்போ நம்ம 4th கிளாஸ்ல இருக்கிறோம். ஏற்கனவே நாம வண்டி எப்படி டிரைவிங் பண்றது பத்தி பிகினர்ஸ்க்கு நாம லெசன் எடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம கிளட்ச் கண்ட்ரோல் பத்தியும் பெடல்ஸ் பத்தியும் அண்ட் கியர் ஆபரேட் பண்றது பத்தியும் நம்ம சொல்லி இருக்கிறோம். இப்போ நாம ஸ்டீரிங் கண்ட்ரோல் பத்தி பார்ப்போம். சோ இந்த லெசன்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல் பத்தி சொல்ல போறேன். நல்லா அப்சர்வ் பண்ணி வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களை வந்து அடையும். சரி, ஓகே, நம்ம இப்போ வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். Welcome back to our channel Auto Tech. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காரை மூவ் பண்ண போறோம். ஆன் தி ரோட்ல நம்ம எப்படி ஸ்டீரிங்கை கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு நம்ம பாத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆன் தி ரோட்ல நம்ம லைவ் டெமோ பார்க்க போறோம். ஸ்டீரிங் எப்படி கண்ட்ரோல் பண்றது பத்தி. இப்போ நம்ம பாத்தீங்கன்னாக்கா நியூட்ரல் இருக்கிற கியரை ஃபர்ஸ்ட் கியர் போட்டு விட்டுட்டு கிளட்சோட பைட்டிங் பாயிண்ட்ல வண்டியை மூவ் பண்ண போறோம். இப்போ வண்டி கிளட்சோட பைட்டிங் பாயிண்ட்ல மூவ் ஆகுது. இப்போ லைட்டா ஆக்சிலரேட்டர் கொடுத்து இப்போ செகண்ட் கியர் மாத்திட்டோம். இப்போ செகண்ட் கியர்ல வண்டி போயிட்டு இருக்கு. இப்போ தேர்ட் கியர் 20 கிலோமீட்டர் ஸ்பீட் வந்தாச்சு. ஸோ அதனால தேர்ட் கியர் மாத்தியாச்சு. நம்ம நீங்க ஸ்டீரிங் கண்ட்ரோல நல்லா பழகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா அப்போ நீங்க தேர்ட் கியர்ல ட்ரை பண்ணா மட்டும்தான் உங்களால ஸ்டீரிங்க நல்லா பழக முடியும். கார் ஸ்பீடா ஓட்டுனீங்கன்னாக்கா கார் சல்லுன்னு போயிடும். அது ஒன்றும் உங்களுக்கு யூஸ் இல்லை. நீங்க பிகினரா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா காரை ஃபர்ஸ்ட் தேர்ட் கியர்ல போட்டு பொறுமையா ஓட்டுங்க. உங்களுக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல் வரல, ஸ்டீரிங் கண்ட்ரோல் நான் கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா தேர்ட் கியரை போட்டு இந்த மாதிரி ஒயிட் கோடுக்கு பக்கத்துல மெதுவா பொறுமையா டிரைவ் பண்ணிட்டு போங்க. இப்ப பாருங்க, ஸ்டீரிங்கை நம்ம பிடிச்சிட்டு போகும் பொழுது இடது கைய இந்த மாதிரி இந்த டைரக்ஷன் வைக்கணும், 9 o'clock டைரக்ஷன் வைக்கணும். வலது கைய 3 o'clock டைரக்ஷனுக்கு வைக்கணும். ஸோ இது வந்து 9 o'clock டைரக்ஷன், இது வந்து ரைட் ஹேண்ட் வந்து 3 o'clock டைரக்ஷன்ல வைக்கணும். வச்சுட்டு இப்போ நம்ம ட்ரை பண்ணிட்டு போனோம். இது பவர் ஸ்டீரிங். பவர் ஸ்டீரிங்ல என்ன ஆகும்னு இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. லைட்டா திருப்பணும். நம்ம வந்து ஹெவியா இந்த மாதிரிலாம் நம்ம ஹெவியா திருப்பணும்னாக்கா அதுக்கு ஏற்ற ரெஸ்பான்ஸ் இந்த பவர் ஸ்டீரிங் கொடுக்கும். ஸோ பவர் ஸ்டீரிங்கிறதுனால நம்ம லைட்டா நீங்க அப்படியே கட்டியா பிடிச்சிட்டு போகணும்லாம் இல்ல, சும்மா சாஃப்டா பிடிங்க. இப்போ நம்ம லைட்டா வலது பக்கம் போறோம் பாருங்க. நான் சும்மா மைன்யூட்டா தான் திருப்பினேன், வலது பக்கம் வந்துருச்சு. இப்போ நான் கொஞ்சம் லைட்டா இடது பக்கம் வரேன் பாருங்க. இவ்வளவுதான் திருப்பி இருக்கிறேன். இப்போ வண்டி இடது பக்கம் வரும் பாருங்க. ஸோ தெரியுதுங்களா, வெள்ளக்கோட்டுக்கு உள்ள வந்துருச்சு. ஸோ பாருங்க, இவ்வளவுதான். ஸ்டீரிங் வந்து நீங்க யூஸ் பண்ணும் பொழுது, அதை கண்ட்ரோல் பண்ணும் பொழுது எவ்வளவு சாஃப்டா பிடிக்க முடியுமோ அவ்வளவு சாஃப்டா பிடிச்சுக்கோங்க. ரோட்டுக்கு ஏத்த மாதிரியும் வண்டி எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அதை நீங்க நோட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்டீரிங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓட்டிட்டு போங்க. போதும், உங்களால ஈஸியா கத்துக்க முடியும். நான் இப்போ இது வரைக்கும் தேர்ட் கியர்ல தான் ஓட்டிட்டு இருக்கேன். சரிங்களா, ஸ்பீட் பாத்தீங்கன்னாக்கா 35க்குள்ள தேர்ட் கியர்ல நீங்க ஓட்டுங்க. ஸ்டீரிங்க உங்களால ஈஸியா பழகிட முடியும். இப்போ ரோடு பாருங்க, அந்த இடத்துல வளையுது ரைட் சைட்ல. இப்போ கார் நேரா போயிட்டு இருக்குங்களா. இப்போ நான் ஸ்டீரிங் அப்படியே நேரா விடுறேன், என்ன ஆகும் பாருங்க. ஸ்டீரிங் அப்படியே விடுறேன், கார் நேரா தான் போயிட்டு இருக்கு. இப்போ வலது பக்கம் வளையணும். ஸோ லைட்டா நான் திருப்புறேன். ஸ்டீரிங் லைட்டா தான் திருப்புறேன். பாத்தீங்களா, நான் அவ்வளவு ஃபோர்ஸா கூட திருப்பல, சும்மா லைட்டா திருப்பினாலே போதும். அதுக்கு ஏற்ற ரெஸ்பான்ஸ் ஸ்டீரிங் கொடுக்கும். இப்போ ரோடு பாருங்க, இடது பக்கம் வளையுது. இப்போ ரோடு இடது பக்கம் வளையும் பொழுது நீங்க அந்த வெள்ளக்கோடு பாருங்க கரெக்டா இப்படி பெண்ட் ஆகுது. அந்த பெண்ட் ஆகிற டைம்ல நீங்க ஸ்டீரிங்க பாருங்க, லெஃப்ட் நான் லைட்டா லெஃப்ட் திருப்புறேன், லைட்டா தான் திருப்புறேன். இன்னும் வளையுது, ரோடு வளைஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த இடம் லைட்டா தான் திருப்பி வச்சிருக்கிறேன். நான் ஸ்ட்ரைட்டா வைக்கல, ஸ்ட்ரைட்டா வச்ச கார் ஸ்ட்ரைட்டா போகும். நான் இடது பக்கம் லைட்டா திருப்பி வச்சிருக்கிறேன். அதாவது வெள்ளக்கோடுக்கு ஒட்டினாப்லயே போங்க. பாத்தீங்களா, ரோடு திரும்பியாச்சு. நம்ம நீங்க ரொம்ப வளைச்சிங்கனாக்கா என்ன ஆகும், ரொம்ப வளைச்சிங்கனாக்கா இந்த மாதிரி கார் போகும். இந்த மாதிரி போகக்கூடாது. நீங்க லைட்டா மைன்யூட்டா ஸ்டீரிங்க திருப்பினாலே போதும். அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ் உங்களுடைய வண்டி கொடுக்கும். தேர்ட் கியர்ல ஓட்ட பழகிக்கோங்க. அப்பதான் ஸ்டீரிங்கோடைய அந்த ஃபீட்பேக்கை உங்களால உணர முடியும். இப்போ ரோடு ஸ்ட்ரைட்டா இருக்கு. ரோடு ஸ்ட்ரைட்டா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம், வெள்ளக்கோடுக்கு பக்கத்துல, அதாவது சைடு மிரர் பாருங்க. நம்மளுடைய வண்டி வெள்ளக்கோடுக்கு பக்கத்துல போயிட்டு இருக்கா அப்படின்னு பாருங்க. சைடு மிரர்ல புதுசா கத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய வண்டி இப்போ எப்படி இருக்குனாக்கா வெள்ளக்கோடுக்கு பக்கத்துல போயிட்டு இருக்கு.
ஸ்டேரிங்கை நான் வந்து அப்பப்போ லைட்டா இப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்றேன். நீங்க வண்டி ஓட்ட ஓட்ட அந்த வண்டியோடைய அந்த அந்த நாலேஜ், அந்த ஸ்கில்ஸ் உங்களால உணர முடியும். அதாவது வண்டியோடைய டைரக்ஷன் உங்களால உணர முடியும், அந்த ஸ்கில்ஸ் உங்களால வளர்த்துக்க முடியும். இப்போ நம்ம செகண்ட் கியரை போட்டு ஸ்பீட் பிரேக்ல ஏற்றி இறங்கியாச்சு. இப்போ இங்க குழந்தைங்க இருக்கிறதுனால நான் சைட் மிரர் பார்த்து கொஞ்சம் வலது பக்கம் வந்து இப்போ இடது பக்கம் வந்துட்டேன். இப்போ இங்க எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. இப்போ நான் ஸ்டேரிங்கை கை விட்டுட்டேன். நீங்க இப்படி விடக்கூடாது. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக இந்த மாதிரி ஸ்டேரிங்ல இருந்து கை எடுத்திருக்கேன். இப்போ பாருங்க வண்டி எப்படி போகும்னு. வண்டி நேரா போகுதுங்களா? ஆனா வண்டி நேரா போல, வண்டி கொஞ்சம் கொஞ்சமா வலது பக்கம் போகுது. அந்த மாதிரி போக விடக்கூடாது. ரோடு ஸ்ட்ரைட்டா தானே இருக்கு, நம்ம ஸ்டேரிங் எப்படியே பிடிச்சிட்டு போவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா அது தவறு. வண்டி அதாவது வீலோடைய அலைன்மெண்ட் கொஞ்சம் மாறி இருந்தாலும் வண்டி ஒன்னு இடது பக்கம் போகும், இல்ல வலது பக்கம் போகும். இப்போ பாருங்க வண்டி எந்த பக்கம் போகுது பாருங்க. வண்டி ஸ்ட்ரைட்டா போற மாதிரி தானே இருக்கு, விட்டா வலது பக்கம் போகும். சோ அப்ப என்ன ஆகும், அந்த லாரி டிரைவருக்கு இடைஞ்சலா இருக்கும். என்ன இவரு வலது பக்கம் வராரு அப்படின்னு அவர் யோசிப்பாரு. சோ எப்பவுமே நீங்க ஆந்தி ரோட்ல கத்துக்கும் பொழுது வெள்ளக்கோட்டுக்கு பக்கத்திலேயே, முடிஞ்ச வரைக்கும் வெள்ளக்கோட்டுக்கு பக்கத்திலேயே சைட் மிரர் IRVM பார்த்து பொறுமையா டிரைவ் பண்ணுங்க. அந்த ஸ்டேரிங் உடைய கண்ட்ரோல் உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த இடத்துல ரோடு ரொம்ப வளையும். இந்த இடத்துல பாருங்க ரோடு ரொம்ப வளையும். இப்போ நான் ஸ்டேரிங் என்ன பண்றேன்னாக்கா 9 o'clock டைரக்ஷன்ல பிடிச்சிட்டேன். வலது கையா 3 o'clock டைரக்ஷன்ல பிடிச்சிருக்கேன். இந்த பாருங்க, இப்போ பாருங்க நான் லைட்டா தான் வளைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதுங்களா? அதாவது ரோட்டுக்கு ஏத்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டேரிங்ல என்னுடைய ஃபீட்பேக்கை கொடுக்குறேன். பாருங்க வளைஞ்சுக்கிட்டே இருக்கு. இது இப்படியே வளைஞ்சுக்கிட்டே போகும். நான் பாருங்க ஸ்டேரிங் எந்த அளவுக்கு திருப்பி இருக்கிறேன்னு. 9 o'clockல இருந்து 8 o'clock, அதாவது 8 o'clock பொசிஷனுக்கு வந்திருக்கிறேன். இடது கையா பாருங்க எப்படி திருப்பி. ஸோ அவ்வளோதான். இது பவர் ஸ்டேரிங் கைஸ். ஸோ நீங்க லைட்டா திருப்பினாலே போதும். ரோடுக்கு ஏற்ற மாதிரியும் வண்டி போற டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரியும் அப்பப்போ மைன்யூட்டா அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும், உங்களால ஸ்டேரிங்கை கத்துக்க முடியும். தேர்ட் கியர்லயே ஓட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமையா ஓட்டுங்க. இப்போ ரோடு ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கு. ஜஸ்ட் நீங்க வந்து இப்படி ரெண்டு கையும் பிடிச்சிக்கணும். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்கிறதுனால நான் ஸ்டேரிங்ல இருந்து கை எடுத்து உங்களுக்கு லெசன் எடுத்துட்டு இருக்கேன். சிங்கிள் ஹேண்ட்ல அப்பப்போ பிடிப்பேன். நீங்க பிகினரா இருக்கிறதுனால ரெண்டு கையுமே ஸ்டேரிங்ல இருக்கணும். அப்போதான் அந்த ஸ்டேரிங்கோட அந்த ஃபீட்பேக், அந்த டயர் எந்த டைரக்ஷன்ல திரும்புது அப்படின்னு உங்களுக்கு அந்த ஃபீட்பேக் ஸ்டேரிங்ல கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை ஸ்டேரிங்ல கொடுத்தீங்கன்னாக்கா வண்டி அதோடைய டைரக்ஷனை எடுக்கும். இப்போ இந்த ஸ்டேரிங்ல நான் என்னுடைய ஃபீட்பேக்கை கொடுக்கல. வண்டி எப்படி போயிட்டு இருக்கு, நேரா போயிட்டு இருக்கு. நேரா போனா பள்ளத்துல தான் போய் விழுவோம். இப்போ பாருங்க என்னுடைய ஃபீட்பேக்கை நான் ஸ்டேரிங்ல கொடுக்குறேன். இப்போ ரோடு ரொம்ப வளையுது வலது பக்கம், என்னுடைய ஃபீட்பேக்கை இதை பாருங்க ஸ்டேரிங்ல கொடுக்குறேன். ரொம்ப அந்த பக்கமும் போல, ரொம்ப இந்த பக்கமும் நான் போல, கொஞ்சம் லைட்டா தான். நீங்க ஹெவியா பண்ணீங்கன்னாக்கா வண்டி அந்த பக்கம் போயிடும். சும்மா மைன்யூட்டா லைட்டா, அவ்வளவுதான் அவ்வளவுதான். ரெண்டு கையும் இப்படி பிடிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ அப்போ நீங்க ஸ்டேரிங்கோடைய ஃபீட்பேக்கை கத்துக்கணும் அப்படின்னாக்கா தேர்ட் கியர்ல ஓட்ட பழகிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கிளச் கண்ட்ரோல கத்துக்கணும். அதுக்கப்புறம் பெடல்ஸை எப்படி ஆப்ரேட் பண்றது அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மூணாவது வீடியோ மேனுவல் கியரை எப்படி நம்ம யூஸ் பண்றது, எப்படி ஆப்ரேட் பண்றது, அதை எந்தெந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ரேட் பண்றதுன்னு நீங்க பாத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க தேர்ட் கியர் போட்டு, அது ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட்ல இருந்து தேர்ட் கியருக்கு வந்து வெள்ளக்கோட்டுக்கு பக்கத்திலேயே எம்டியான ரோட்ல நீங்க பொறுமையா சைட் மிரர்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணி பொறுமையா ஸ்டேரிங்கை இப்படி கண்ட்ரோல் பண்ணணும். சரிங்களா? நான் அப்பப்போ கை எடுக்கிறேன், நீங்க கை எடுக்க கூடாது. நீங்க பிகினர், ரெண்டு கையுமே ஸ்டேரிங்ல இருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் 9 o'clock பொசிஷன், ரைட் ஹேண்ட் 3 o'clock பொசிஷன்ல இருக்கணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க பொறுமையா ஸ்லோவா ஸ்டேடியா டிரைவ் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஸ்டேரிங்கோடைய கண்ட்ரோலை உங்களால உணர முடியும். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்டேரிங்கோடைய கண்ட்ரோல் பத்தி பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க டெய்லியும் பிராக்டிஸ் எடுங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நீங்க பிராக்டிஸ் எடுங்க. ஸோ இந்த ஸ்டேரிங் ஃபீட்பேக் பத்தி உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகே கைஸ், மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோல சந்திப்போம்.
அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்டோ டெக்.